शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகம் 8வது அனுவாகம் பிரம்மானந்த வல்லியில. இது 8வது கடைசி அனுவாகம். இதுக்கு மேல அந்த ததத்யேஷ ஸ்லோகோ பவதின்னு ஒன்று இருக்கு, 9வது. ஆனால் முக்கியமான விசாரம் இங்க இருக்கு. இதுல உபசங்கிரமணம் வரைக்கும் பார்த்தோம். பாஷ்யத்தை பார்த்தாச்சு. தத்ரீத சிந்தியம் அதுக்கு மேல இந்த உபசங்கிரமணம்ன்றது யாரு பண்றான்றது சொல்ற. இந்த உபசங்கிரமண விசாரம் எதுக்காக வருதுன்றது அடுத்தது பார்க்க போறோம். இப்போ அந்த ஆனந்த மீமாம்சாவுடைய பலம் என்ன, ஆனந்த மீமாம்சாவுடைய பலம் என்ன அப்படின்னு பாஷ்யத்துல சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆனந்த மீமாம்சாவுடைய பலமானது விஷயானந்தம் போல இல்லை, இந்த பிரம்மமானது சுவாபாவிக ஆனந்தம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மேல சைச்சாயம் புருஷே எச்சாசாவாதித்தேன்னு சொன்னார். அந்த மகா வாக்கியம், இந்த மகா வாக்கியார்த்த விசாரம் முடிச்சாச்சு. அந்த மகா வாக்கியத்தினுடைய அந்த வார்த்திக பாகம் இப்போ நம்ம பார்க்க போறோம். எங்க பார்த்துருக்கோம்னா, அதேதானி பரீட்சாயாக அத்வைதானந்த லட்சணம் உபசம்கிரியதே சாட்சாத் பலம் சாதன நிஸ்பிருகம். இதானி பரீட்சாயாக அந்த மீமாசையினுடைய பலம் அத்வைதானந்த லட்சணம் உபசம்கிரியதே சாட்சாத் பலம் உபசம்கிரியதே. அது எப்படின்னா சாதன நிஸ்பிருகம். எப்படி விஷய சுகமானது ஒரு சாதனத்தை அபேட்சித்து வருதோ அது போல் இல்லாமல் நிஸ்பிருகம் சுரூபமாக சுபாவமாக ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது. இதுக்கு பார்த்திகம் இங்க மேல நிர்பூதாசேஷோ அசேஷ சம்சார சத்தியம் இத்தியாதினா உதித உத்தாப்ய அசத்திய ஞானாதேஹே புத்தௌச ஆத்மனி தர்ஷித. நிர்பூத அசேஷ சம்சார, எல்லா சம்சார தர்மங்கள் எல்லாம் நிர்பூதம் நீக்கப்பட்டது. சத்தியம் இத்தியாதினா உதித உதித உத்தக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லப்பட்டது. யுத்தாப்ய சத்திய ஞானாதேஹே புத்தௌ, அதிலிருந்து சம்சாரத்திலிருந்து யுத்தாப்ய அதிலிருந்து பிரித்தெடுத்து ஞானாதே புத்தௌச்ச ஆத்மனி தர்ஷித. புத்தியில யோவேத விகிதங்குஹாயாம் பரமே யோம்னு அந்த புத்தி சாட்சியாக இது காட்டப்பட்டது. அந்த பிரம்மஸ்வரூபம் நிஷ்கிருஷ்ய அவித்யோத்சங்கஸ்தாது சாட்சிணம் அனாத்மனः சாட்சாத் தேனைவ தம் வித்மஹ பிராத்யக்ஷ்யாத் சோயம் இத்ய. இது எப்படி பண்ணா பிராத்யக்ஷ்யாத், பிரத்யக்ஷம் அதனுடைய பாவம் பிராத்யக்ஷம், பிராத்யக்ஷாத் சோயம் இத்யதः. நிஷ்கிருஷ்ய அவித்யோத்சங்கஸ்தாத், அவித்யா உத்சங்கஸ்தம், அவித்யனுடைய மடியில இருக்காது அப்படின்னா அவித்யா உள்ள இருக்கு. அவித்ய உத்சங்கஸ்தாத் நிஷ்கிருஷ்ய அதுல இருந்து பிடித்தெடுத்து ஆத்மனஹ சாட்சினம், அந்த ஆத்மா அதனுடைய சாட்சி, அதை சாட்சாத் தேனைவ தம் வித்மஹ. அந்த சாட்சியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா சாட்சியை சாட்சினாவே தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இன்னொரு சாதனம் இல்லாமல் அது சுப்பிரகாசமா தெரிகிறது. சாட்சாத் தேனைவ தம் வித்மஹ, அவ்வாறல்லவா அறிவோம். பிராத்யக்ஷாத் சோயம் இத்யதஹ, அதனால அது சஹ அயம்னு சொல்றது. இங்க சோயம் சொல்லியிருக்கு. சோயம் தெய்வத்தை போல சயச்சாயம் புருஷேத சஹ யச்ச அயம், அந்த சோயம் அதுதான் அவர், அயம் இவர் அப்படின்னு அந்த அபேதத்தை இங்க சொல்றது. சாட்சாத் தேனைவ தம் வித்மஹ பிராத்யக்ஷ்யாத் சோயம் இத்யதஹ. அகாமஹத இத்யேவம் நிரவித்யோ விதீயதே தஸ்யாம் அசத்யாம் தத் பிரம்ம ஸ்வம் ஏவ அனுபூயதே. அகாமஹத இத்யேவம், இதுல ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்யன்னு சொல்லிட்டே வந்தார் இல்லையோ. அந்த கடைசி பரியாயத்துல அகாமஹதன்னு சொல்றதுனால யார் அந்த அகாமஹதனும் நித்தியவம், அந்த அகாமஹதனானவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிரவித்ய, அவனுக்கு எல்லா வித்தியும் போயாச்சு. நிரவித்ய அவிதீயதே, அவன் அவித்யா இல்லாமல் இருக்கான்னு சொல்லப்படுறது.
இப்ப அவித்யா போயாச்சுன்னா அந்த சாதகன் இருக்கானே, சாதனை பண்றவன், அவன் ஸ்ரோத்ரியன், அவுருஜனன், அது சாதாரணம். காமகதன், எந்த அளவுக்கு காமம் குறையிறதோ அந்த அளவுக்கு பிரம்மானந்தம் வரைக்கும் நம்ம போறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேல நிர்கதி ஆனந்தம், இதுதானே முன்னாடி பார்த்தோம். அந்த அவித்யா போன பிறகு அந்த ஸ்ரோத்ரியனை பிரம்மமா போயிட்டான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி எந்த ஸ்ருதி சொல்றது? அகாமகத இத்தியேவம் நிரவித்யோ விதீயதே தஸ்யாம் அசத்யாம். அந்த அவித்யா போன பிறகு தத் பிரம்ம ஸ்வம் ஏவ அனுபவியதே. அந்த பிரம்மத்தை ஸ்வம் தானாக தனதாக அந்த ஆத்மாவாக அனுபவிக்கப்படுகிறது. அஜ்ஞாதம் நியாயதே யத்ர பிரமாத்திருத்வாதி அனின்னபாது தத்ர மானாந்தராபேட்சா ந ஸ்வதோ அவகமாத்மகே. எப்படி ஒரு பொருளை நம்ம தானா அறிய முடியும்? இப்ப நமக்கு ஒரு பொருளை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மத்துக்கு சாதனம் என்ன? சாதனத்தை திருஷ்டி சம்பத்தினா என்னமோ ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில தானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அப்ப தானே தெரிஞ்சுக்கிறேன்னா எப்பவுமே தெரிஞ்சுக்கலாமே. அப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதாந்தத்தை படிக்கணும்? அப்ப அதுக்கு ஏதாவது சாதனம் சொல்லி ஆகணும்னு சொன்னா, அப்ப சொல்ற அஜ்ஞாதம் நியாயத்தை எத்திர பிரமாத்திருத்வாதி அனிந்தபாது. எங்க ஒரு பொருள் தெரியலையோ, தெரியாத பொருளா இருந்ததுன்னா எத்திர அங்க பிரமாத்திருத்வாதி பிரமாத்திருத்தம், அப்புறம் பிரமேயம், இதற்கு நடுவுல பிரமாணம், இவைகள்லாம் இருக்கு. அவைகள் அனிந்தபாத, அவைகள்லாம் வேண்டான்னு தள்ள முடியாது. தத்ர மானாந்தராபேட்சா, அந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு பிரமாணம் வேண்டி இருக்கு. ஸ்வதோ அவகமாத்மகே, எப்பவுமே ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஆத்மாவிடத்தில் அதை தெரிவிக்கிறதுக்கு இன்னொரு வெளிச்சம் ஒன்றும் தேவையில்லை. பிரமைவ ஆத்மாத்மிகா எத்திர அனன்யானுபவ ஆத்மிகா. இந்த ஆத்மாத்மிகா ஆத்மஸ்வரூபமாக இருக்கே அந்த பிரமா. இப்ப என்னாச்சு? பிரமாணம், பிரமாதா, இதுதானே நம்ம வச்சிருக்கோம். பிரமாணம்ன்றது அறிவு. அந்த அறிவை கொண்டு கொடுக்கக்கூடியதான சாதனம். அந்த அறிவுக்கு பிரமாண பேரு, அறிபவனுக்கு பிரமாதான்னு பேரு. அந்த பிரமாதம் பிரமேயம், விஷயம்னு நம்ம சொல்றோம். இந்த அறிவு இப்படியே வச்சுக்கோங்க, பிரமேயமே வச்சுக்கோங்க. இந்த பிரமேயம் இங்க ரெண்டு ஒண்ணுதான். பிரமேயம் ரெண்டு ஒண்ணு. இப்ப என்னாச்சு? இந்த பிரமாதாவும் அவனே தான். இப்ப இதெல்லாம் ஒன்னா போனதுல இந்த பிரமாணத்துக்கு வேலை இல்லை. பிரமைவ ஆத்மாத்மிகா எத்திர அனன்யானுபவ ஆத்மிகா, அதை தவிர வேற ஒண்ணு ரெண்டாவது பொருள் இல்லாததுனால நாத்திரம் அனாந்தராபேட்சா சைவ அனஸ்தமிதோதிகா. அதுதான் அனஸ்தமித உதிதா. அஸ்தமனம் இல்லாதது, உதயம் இல்லாதது. அதாவது இந்த அறிவு உண்டாறது போறதுன்னு இல்லாமல் எப்போதும் சுப்பிரகாசமா இருக்கக்கூடியது. ஆதேயார்த்த பிரதானேயம் சப்தமி புருஷாத்பரா யோயம் இத்தியாதினா தத்வ ஸ்ருதிரேவம் பிரவாதினி. இந்த சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யேன்னு இந்த வாக்கியம் இருக்கிறது. இது மகா வாக்கியம். இந்த புருஷனிடத்துல இருக்கிறது, ஆதித்யன் இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம் பாஷ்யத்துல ஏன் ஒரு மாதிரி சொன்னார் அப்படின்றது. அதை இவரும் சொல்ல போற. இந்த புருஷே சயச்சாயம் புருஷே யச்சாசவ் ஆதித்யே, இந்த புருஷே ஆதித்யன்னு ரெண்டு இடத்துலையும் சப்தமி இருக்கு. சப்தமின்னா என்ன அர்த்தம்? அது ஆதாரம்னு அர்த்தம். அதுக்கு மேல இருக்கிறது ஆதேயம். இப்ப கரையில கடே ஆஸ்தே, கடை தேவதத்த, பாயில தேவதத்தன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கோங்க? இந்த கடன்றது, இந்த பாயின்றது ஆதாரம், அந்த தேவதத்தன்றவன் ஆதேயம். ஹஸ்தே புஸ்தகம், கையில புஸ்தகம் இருக்கு. அந்த ஹஸ்தேன்னு அர்த்த சப்தத்துக்கு மேல சப்தமி இருக்கு. புஸ்தகம்ன்றது பிரதமா இருக்கு. புஸ்தகம் இருக்கு, ஏன்னா இருத்தல் செயலுக்கு எத்தனை விஷயமா இருக்கு கரெக்டா, அதனால அது பிரதமா இருக்கு. இப்போ ஆதாரம்ன்றது எது தாங்கி பிடிக்கிறதோ அதுக்கு மேல சப்தமி வரும். எது இருக்கோ அதுக்கு ஆதேயம்னு பேரு. இப்ப இந்த இடத்துல இந்த புருஷே ஆதித்யன்னு சொல்றதுனால புருஷனிடத்தில் ஆதித்யனிடத்தில் எப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆதித்யனிடத்தில் பிரம்மத்தை பார் அப்படின்னு உபாசனை இருக்கு. மனோ பிரம்மேத்தி உபாசீத அப்படின்னு, மனசு பிரம்மமாக பாரு அப்படின்னா பிரம்மன்ற ஒரு திருஷ்டிய அந்த மனசு எனக்குரியதான ஆதாரத்துல பார்க்கணும். அப்ப ஆதாரத்துல நம்ம தாற்பயம் இருந்ததுன்னா அதுக்கு உபாசனான்னு. இதெல்லாம் நிறைய விசாரம் பண்ணிருக்கா. எங்க ஆதாரம் எதை அடிப்படையா இருக்கோ அது உபாசனா. சாலக்கிராமே விஷ்ணு,
இப்போ சாலக்கிராமம்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல நம்ம மகாவிஷ்ணுவை நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா, அப்ப அங்க என்ன போட்டிருக்கோம்? சாலக்கிராமே அப்படின்னு சப்தமி இருக்கிறதுனால ஆதாரம். நம்ம ஆதேயம்ன்றது விஷ்ணு. இப்ப எதை உபாசனை பண்ணணும்? விஷ்ணு உபாசனை பண்ணணும். ஆனா எந்த ஆலம்பனத்துல? அந்த இதுல ஓங்காரத்துல பரமாத்மா தியானம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, நீங்க அந்த ஓங்காரத்தை பிடிச்சுக்கணும். சாலக்கிராமத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணணும்னு இருந்ததுன்னா அது உபாசனா பிரதானமா போகும். நீங்க அப்படி இல்லை, இது ஞானத்தை சொல்றது. அதனால இது ஆதேய பிரதானமா இருக்கு. ஆதேயார்த்த பிரதானாயம் சப்தமி புருஷார்த்த பரா. புருஷ சப்தத்துக்கு மேல இருக்கக்கூடியதான சப்தமி ஆதேய அர்த்தத்தை சொல்றது. புருஷே சக ஆதித்யே அயம் யச்சாயம் அயம் புருஷே எச்ச அசௌ ஆதித்யே யஹ ஆதித்யே. இப்ப அங்க யகவும் இந்த சகவும் அது பிரதமாதத்து. அதை சொல்றதுக்குதான் இந்த வாக்கியம் வந்திருக்கு. ஆதேய அர்த்தத்துல தாத்பத்தியத்தை கொண்டு இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மவிதாப்னோதி பரம்னு ஆரம்பிச்சு தாத்பரிய லிங்கங்கள் அங்கதான் பொருந்தது. அதனால ஆதேயார்த்த பிரதானாயம் சப்தமி புருஷார்த்தர யோயம் இத்தியாதினா சப்த ஸ்ருதிரேவம் பிரபாகினி. இந்த யோயம் அப்படின்னு ஒரு ஸ்ருதி இருக்கு. அது போல யோயம்னா எங்க இருக்குன்னா, யோயம் விஜயானமயேஷு சத்யந்த ஜோதி சமானத்துவம் உபோலோகாவன சந்தர்கி தியாயதெய்வ வேதாயதெய்வ அப்படின்னு யோயம் விஜயானமய பிராணேஷுன்னு பிரதானிக ஸ்ருதியை சொல்றாரு. அங்க யோயம் விஜயானமய பிராணேஷு அப்படின்னு இருக்கு. அங்க பிராணேஷுன்னு சொல்றது நம்ம பிராண உபாசனை இல்லை, விஜயானமய அங்க ஜீவன். பிராணேஷு அந்த புலன்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அந்த ஜீவன், அவனை பத்தி சொல்லிட்டு அதுக்கு மேல அந்த ஜீவத்துவம் போறதுக்கான அந்த உபாதி நீக்கத்தை சொல்லி திருத்தியந்தர் ஜோதி சமானத்தன் அப்படின்னு அங்க யோயம் விஜயானமய பிராணேஷு அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பிராணேஷு சப்தமி இருந்தாலும் நம்மளுக்கு விஜயானமயமாக அந்த புத்திய வச்சிருந்த சைத்தன்யத்துலதான் பிராதானியம் எப்படியும். அது போக அகாமகத தீகம் யோ யோயம் புத்தே சதேட்சக. அகாமகத தீகம் காமகத அகாமகதன் யாருக்கானோ அவனுடைய புத்தியினால் அறியக்கூடியது. யோயம் புத்தே சதா ஈட்சக, இந்த புத்திக்கு சாட்சியா இருக்கக்கூடியது. அயம் புருஷக இச்சத்திர சயேவத்வ விதீயதே. அந்த அயம் புருஷகன்றது அந்த சாட்சிய சொல்றது. பிரத்தஸ்த அஸ்மாத் விபாகஸ்த. இப்ப இது வரைக்கும் என்னாச்சு, அந்த புருஷன்றதை பத்தி சொல்லியாச்சு. எச்சாயம் புருஷே எச்சாசாவாதித்யேன. எச்சாயம் புருஷன்றதுல அந்த சக அந்த புருஷனிடத்தில் அந்த ஜீவனிடத்தில் யார் இருக்காரோ அந்த ஆத்மா அப்படின்ட்டு அந்த பதத்துல இப்ப தத்துவமசி மனசு வச்சுக்கோங்க. அந்த துவம் சப்தத்தினால சொல்லக்கூடிய ஜீவன், துவம் சப்தத்துக்கு வாச்சியார்த்தம், அதாவது துவம் சப்தத்தினால் நேராக சொல்லப்படக்கூடியது அந்த ஜீவன். அது லட்சியார்த்தம். ஏன்னா அங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தாற்பயம் இல்லை. அப்போ லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும். லட்சியார்த்தம் என்ன? இந்த உபாதிகள் நீக்கப்பட்ட சைத்தன்யம். அப்போ தொம்பத லட்சியார்த்தத்தை தான் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆதேயார்த்த பிரதானான்னு சொன்னதுனால அந்த புருஷனிடத்துல இருக்கக்கூடியதான உபாதிகள் நீக்கப்பட்டதான சைத்தன்யம் சொன்னதுனால தொம்பத லட்சியார்த்தம் இது வரைக்கும் சொல்லப்பட்டதாச்சு. காமகதி கம்யோ யோயம் புத்தே சதேட்சக அயம் புருஷ இத்தியத்திர சயேவ பிரவிதீயதே. அதனால 9 லட்சியார்த்தம் சொல்லிட்டோம். இப்போ பிரதஸ்த அஸ்மாத் விபாகஸ்த ரோச்சிஷ்ணுர் யஸ்ச பாஸ்கரி சூரிய ஆத்மேதி மந்திரோபி யோசௌ விதித்த சாட்சி அத. இப்ப அடுத்தது தத்பதம். தத்பதம்ன்றது ஈஸ்வரனை குறிக்கிறது, இந்த ஜெகத் பிரஷ்டாவை குறிக்கிறது. அவர் அந்த தத்பத வாக்கியம் ஈஸ்வரன். தத்பத லட்சியம் அந்த மாயாதி உபாதிகள் நீக்கப்பட்டதான அந்த சுத்த சைத்தன்யம். அது இங்க சொல்ற பிரத்வஸ்த அஸ்மாத் விபாகஸ்த. இந்த விபாகம் நீக்கப்பட்டது, அதாவது ஜீவன் ஈஸ்வரன் இந்த விபாகம் நீக்கப்பட்ட ரோஜிஷ்ணு எஸ்த பாஸ்கரே. அந்த சூரியனிடத்துல இருக்கக்கூடிய ரோஜிஷ்ணு பிரகாசம் இருக்கே, அது சூரிய ஆத்மேதி மந்திரம். சூரிய ஆத்மான்னு ஒரு மந்திரம் இருக்கா. யோ அசௌ சாட்சியத யோசௌ. அங்க அசௌ ஆதித்யே அசௌ ஆதித்யே அப்படின்னு சொல்றது அந்த சாட்சியை சொல்றது. இந்த சூரிய ஆத்மான மந்திரம் எங்க இருக்கு? எல்லாருக்கும் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது நியாயமா எங்க தெரிஞ்சிருக்கணும்?
சித்திரம் தேவானாம் உருகாதனீகம் சச்சுநஸ்தஸ்ய வருணஸ்யாகிய ஆப்ராத்யாவா பிருத்திவி யாந்தரிக்ஷம் சூரிய ஆத்மா ஜெகத சப்துஷப்த அப்படின்னு அந்த மாத்தியானிகத்துல உபஸ்தானத்துல வந்து ருக்வேதத்திலையும் இருக்கு இந்த மந்திரம், சாமவேதத்திலையும் இருக்கு, எஜுர்வேதத்திலையும் இருக்கு. இது சூரிய ஆத்மா, அந்த சூரியன் ஆத்மா யாருக்கு? ஜகத அசையும் பொருட்களுக்கு, சப்துஷப்த அசையாமல் இருக்கக்கூடியதாக பொருள், தாவர ஜங்கம் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் அந்த சூரியன் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. அதெல்லாம் இங்கேயும் சொல்லியிருக்கு. சூரிய ஆத்மா இது மந்திரோபி யோசாவிதித்த சாட்சியத சேத்தக்ஞ ஈஸ்வர வேதேன ஹி அபின்னம் வஸ்து அவித்யா தஸ்மாத் தத் ஆனத சைக்கியம் கடேதர கயோரிவ. ஸ்லோகத்துக்காக எப்படிலாம் அழகா வார்த்தையை படிக்கிறாருன்னு பார்க்கணும். கஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர பேதேன ஹி அபின்னம் வஸ்து அவித்யா, அபின்னம் வஸ்து அவித்யா ஹி, அபின்னமான ஒரே பொருள் தான், ஒரே சைத்தன்யம் தான். அவித்யினால கஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர பேதேன, இது கஷேத்ரஜன் ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு அவித்யினால தெரிஞ்சிருக்கு. தஸ்மாத் தத்பானத, அதனால அதை அழிப்பதால், அந்த அவித்யை அழிப்பதால் ஐக்கியம் ஐக்கியம், அதனால அந்த ஐக்கியம் வருது. எப்படி? ஜட இதர கையோரிவ, கம்னு ஆகாசம், கடகம் இதரகம், கடாகாசம் கடத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான சாமானியமான மகாகாசம். பாஷ்யத்திலையும் கடாகாசம் இதர ஆகாசம்னு போட, இது ஒரு ஸ்லோகத்துல கடேதர கையோரிவ அப்படின்னு ஒரே வார்த்தையில அழகா பண்ணியிருக்கார். தஸ்மாத் தானதத்தைக்கும் கடேதர கையோரிவ, இது பாஷ்யத்தில் இருக்கக்கூடியதான யுக்தி தான். மூர்த்தா மூர்த்தாத்மகஸ்ய அஸ்யஹி உத்கர்ஷ பரமோரம், இது பாஷ்யத்தில் இருக்கிறதா. மூர்த்தா மூர்த்தாத்மகஸ்ய அஸ்ய, இந்த மூர்த்தாத்மகமான பிரபஞ்சத்தில் அஸ்யஹி உத்கர்ஷ பரமோரவி, இதுல உயர்ந்தது என்ன அப்படின்னா அந்த சூரியன். சுவாந்தர்கதேன தஸ்யைக்கம் தன்னிமித்த நிஷேதத்த, அது சுவாந்தர்கதேன அந்த ஆதித்யனும் ஆதித்யனுக்குள்ள இருக்கக்கூடியதும் எனக்குள்ள இருக்கக்கூடியதும் ஐக்கியம். தஸ்ய ஐக்கியம் எப்படி? தன் நிமித்த நிஷேதத்த, அது நிமித்தம் என்ன? ஜீவன்னு நான் நினைக்கிறதுக்கு எந்த ஒரு நிமித்தம் இருக்கோ, உபாதி இருக்கோ, அவர் பரமாத்மான்னு நினைக்கிறதுக்கு என்ன உபாதி இருக்கோ, அந்த ரெண்டு உபாதியும் நிஷேதம் பண்ணதுனால ஐக்கியம் சம்பவிச்சாச்சு. அனுத்திய சய நித்யேவம் அபகிருஷ்டம் விருத்திஜம் உத்கிருஷ்டேன ஈஸ்வரேனேத விசினஷ்டி அதிரச்சுவது. இந்த ஐக்கியத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கணும்? ஐக்கியா சந்தியாவனுக்கு நடுவில் அத்திய பிரதானத்துக்கு ஐக்கியானுசந்தானம் வருவது. ஐக்கியத்தை அனுசந்தானம்னா எப்படி அனுசந்தானம் பண்ணணும்? அப்படி நான் ஒன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு பெரியவர் சொல்றார். எப்படி ஒன்னு நினைச்சுட்டு இருக்க முடியும்? அது இங்க அவர் வழி போட்டுக்காகிறார். அனுத்திய சஹ யஹ இத்யேவம் தயஸ்சாயம் புருஷே அப்படின்னு அந்த மந்திரம் இருக்கோ, அது என்ன பண்றது? இத்யேவம் அபகிருஷ்டம் புத்திகம், மனுஷ புத்திக்கு விஷயமான அபகிருஷ்டம் கீழான இந்த ஜீவ சைதன்யம் இருக்கு, அதை உத்கிருஷ்டேன ஈஸ்வரேன உத்கிருஷ்டமாக உயர்ந்ததான இந்த ஈஸ்வரனோட அக விசினஷ்டி அகிரஞ்சுவது, இதோட அதை சேர்க்கணும். இதுவும் அதுவும் ஒண்ணு நினைக்கிறதுனால இப்ப சந்தேகம் வரும். இது நிறைய அங்கங்க கேள்வி வரும். நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடியதான துக்கம்லாம் ஈஸ்வரனுக்கு வருமா? மற்றவரெல்லாம் இப்படிதான் ஆட்சேபம் பண்ற, நீங்க அப்படி பண்ண சொல்லல. நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு சொல்றதுனால என்ன ஆகுதுன்னு இப்ப மேலும் சொல்லப்படுறாரு. இப்படி பண்றதுனால இது அகிரஞ்சுவது, பாம்பு கயர்ல பார்த்தோம், இது கயர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நமக்கு என்ன ஆகுது? இது பாம்பு இல்லைன்னு தெரியாது. கயருன்னு சொன்னதுனால கயறுன்றது உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது அப்படின்னா அது வியாபகாரிக பதார்த்தம், பாம்புன்றது தாழ்ந்தது பிராதிகாரிக பதார்த்தம். அது கயறுன்னு சொல்றதுனால பாம்புல்வா ஒண்ணுல, பாம்புன்றது கயறு தான். அது இந்த வெள்ளி கிழிஞ்சல் தான். பிராதிபாசிகத்தை அதிக சத்தையான வியாபகாரிகத்தோட சேர்க்கும் பொழுது இது அடிபட்டு போறது. இது ரெண்டும், அத கயரும் பாம்பு ஒண்ணுதான்றது அங்க தாற்பயம் இல்லை. ஐயோ பாம்பு இருக்கேன், அது பாம்பு இல்லை கயிறு தான், நீங்க பாம்புன்னு பாக்குறது கயிறு தான் அப்படின்னு சொல்றதுனால கயிறு பண்ணக்கூடிய காரியத்தை பாம்பு பண்ணு, பாம்பு பண்ணக்கூடியதான கயிறு பண்ணுன்றது கிடையாது. இந்த அத்தியாசம் போகும்னு அர்த்தம். அது போல நான் நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இந்த ஜீவனானவன்
ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதுனால இது நிகிருஷ்ட உபாதி நீக்கப்படுறது. இது வரைக்கும் பத்தி இருக்கு. அனுத்திய சய இத்தியேவம் அபகிருஷ்டம் துர்புத்தியம் உத்கிருஷ்டேன ஈஸ்வரேன, உயர்ந்த ஈஸ்வரனோட, உயர்ந்த உபாதியான ஈஸ்வரனோட சேர்ந்து சக யக அப்படின்னு சொல்றதுனால அனுத்திய அத விசிநஷ்டி அபிரச்சுவது. அதனால இது ரெண்டுத்தையும் கேட்கிறோம். இப்போ ஒன்று கேட்கலாம், அப்போ இவன் ஈஸ்வரனா போயிடுவானா? ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? ஜீவ பிரம்ம அபேதம் தான் சொல்லியிருக்கு, ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதுக்கு பதில் சொல்ற உத்கிருஷ்ட யதபேக்ஷ்ய ஈஷ தத்தாவத் பாத்தியதே பலாத் ஜஹாதி பச்சாத் உத்கர்ஷம் அபகிருஷ்டாஸ்ரயோகி சக. இப்போ ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் எப்படி வந்தது அப்படின்னா, தான் கட்டி ஆள்றதுக்கு 10 ஜீவர்கள் இருந்தாங்கன்னா அவருக்கு வேலை இருக்கிறதுனால அவர் தான் ஈஸ்வரன் வச்சிருக்கார். ஜீவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர எல்லா உபாதையும் கழிக்கப்பட்டு சுத்த சைத்தன்யமா போயாச்சுன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் எனக்கூடியதான தன்மை எடுத்துக்கிறதுல வேலையே கிடையாது. அப்போ தன்னுடைய ஈஸ்வரத்தையும் விட்டுருவார், அந்த உபாதியும் போயிடும். ஒரு 10 பேர் இருந்து ஒரு ராஜ்யம் இருந்தான்னா அவன் ராஜான்னு சொல்றான். ராஜ்யத்துல எல்லாரும் கொண்டு போயாச்சுன்னா அப்புறம் அவன் என்ன பண்ண போறான்? அவனுக்கு ராஜான்னு பேர் ஒன்னா வச்சுக்கலாமே தவிர அவன் இந்த பரிபாலனம் பண்ண போறதில்லை. அது போல நான் நிகிருஷ்டன், அவர் தான் சுவாமி, என்னை காப்பாற்றணும்னு நினைச்சுட்டு இருக்க வரைக்கும் அவர் காப்பாற்றப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நானும் அவரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஐக்கியத்தை அடைஞ்ச பிறகு அவருக்கு காப்பாற்றுற வேலை இல்லாதனால, ஈஷிதவ்ய விவகாரம் இல்லாதனால ஈஸ்வரத்துக்கு விட்டுட்டு போறாரு. உத்கிருஷ்ட எதபேக்ஷ்ய, எந்த ஜீவன் அபேட்ச அவர் உயர்ந்தவரா உத்கிருஷ்ட இருக்காரோ ஈஷ தாவத் பாத்தியதே பலா, எதை அபேட்சித்து அவர் இருக்காரோ, எதை அபேட்சித்து அந்த அவித்தியை அபேட்சித்து அந்த அவித்தியை போயாச்சு. பலாது பாத்தியதே ஜஹாதி பச்சாத்து, அப்புறம் அவரும் தன்னுடைய காரியத்தை விட்டு போறார். உத்கர்ஷம், ஏன் அந்த உத்கர்ஷம் ஏற்றம்ன்றது எப்படி விழுந்தது? கீழே தாழ்வா ஒண்ணு இருந்தாதான் இது ஏற்றம்னு சொல்லப்படும். 2 பேரும் குறைச்சலா இருந்தால்னா அவர் பணக்காரர்னு சொல்லப்படுறார். இருக்கிறது ஒரே ஆள்னா அப்புறம் அது ஏழை பணக்காரன் வித்தியாசம் வராது, பலவான் பலகீனன்னு வித்தியாசம் வராது இல்லையோ? இப்ப ஜீவன் ஜீவத்துவம் போயாச்சுன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் போயிடும், மாத்தி நடக்காது. இவனுக்கு ஜீவத்துவம் போனாலும் அவருக்கு ஈஸ்வரத்துவம் போகும். ஜஹாதி பச்சாத் உத்கர்ஷம் அபகிருஷ்டாஸ்ரயோகி சக ந ஆதித்யஸ்த ததா உத்கர்ஷ ந அபகிருஷ்டி ததா ஆத்மனி கித்வா உபயம் அவாக்கியார்த்தம் நேதி நேதி விந்ததே. இந்த வாக்கியார்த்தம் எதை சொல்றது? தயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யன்றது இது ரெண்டும் சேர்ந்து ச ஏக அப்படின்னு சொல்றப்போ அந்த வாக்கியார்த்தம் எது சொல்றது? இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன், இவ 2 பேரும் உண்டுன்னு சொல்லல. இந்த ஏற்றத்தாழ்வற்றதான ஏகம் சைத்தன்யம்னு சொல்றதுதான் வாக்கியார்த்தம். அதனால அவாக்கியார்த்தம், வாக்கியார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லாததை விட்டு நான் ஆதித்ய ததா உத்கர்ஷ ஆதித்யஸ்த ததா உத்கர்ஷ, ஆதித்யன்ல இருக்க ஒரு உயர்ந்தவர், அபகிருஷ்டி ததா ஆத்மனி சரீரத்துல இருக்கிறவன் கீழானவன் அப்படின்னு எனக்குரியதான எண்ணத்தை அவாக்கியார்த்தம் அது அவைகித்வ நேதி நேதி இருந்ததே. இது எல்லாத்தையும் உபாதிகளை நிஷேதம் பண்றதுனால அவன் அந்த ஐக்கியத்தை அடைகிறான். உத்கிருஷ்டர்வா அபகிருஷ்டர்வா நேகஸ்வாத்மனி வித்தியதை, ஏற்றமோ தாழ்வோ ஆத்மாவில் இல்லை. தமோபசுத திருஷ்டியினாம் உத்தர்ஷேதர வீக்ஷணம், அந்த அவித்தியினால மறைக்கப்பட்டவாளுக்கு தான், அப்படிப்பட்ட பார்வை கொண்டவர்களுக்கு அஞ்ஞானிகளுக்கு தான் ஏற்றத்தாழ்வுகள் தான் இவர்கள் ஏற்றத்தாழ்வோட பார்க்கறது. ஞானியா இருக்கிறவங்களுக்கு எந்த பேதமும் கிடையாது. அவித்யைவ யதோ ஹேது உத்கிருஷ்டியாதே ந வஸ்துதः ஜக்ஞாயாம் வித்யயா தஸ்யாம் நானாத்வம் விதிவர்த்ததே. யதः அவித்யைவ ஹேது உத்கிருஷ்டியாதே, ஏற்றத்தாழ்வுக்கு அவித்யாதான் காரணம். ஏன் இருக்கிறது ஒரு பொருள், அதுல ஏற்றமோ தாழ்வோ இருக்க முடியாது. ஏகோபாதைய வர்ஜிதான்னு சொல்றோம். அவித்யைவ யதோ ஹேது உத்கிருஷ்டியாதே ந வஸ்துதः, அது வாஸ்தவமா கிடையாது. ஜக்ஞாயாம் வித்யா, அந்த அவித்யை வித்தியினால் அழிக்கப்பட்ட பிறகு தஸ்யாம் நானாத்வம் விதிவர்த்தது, அந்த நானாத்வம் போய்விடுகிறது. அதிசேதே எத சர்வான் ஆனந்தான் ஆ அக்ரஜாத் அதி ஆ அக்ரஜத பிரம்மா பிரம்மதேவர் பர்யந்தம் அதிசேதே எத சர்வான் ஆனந்தான், எல்லா ஆனந்தத்தையும் பிரம்மதேவருடைய ஆனந்தத்தை விட அதிகமாக இருக்கு. விகல்ப பூமே வியாவிருத்தேர் ஐக்கியம் சுவாத்ம ரவிஸ்தயோ, அந்த விகல்ப பூமி நிலைகள் இது கீழே இருக்கு,
இது மனுஷியானந்தம், கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம், தேவானந்தம் இப்படிலாம் போறது வந்து இவைகள்லாம் அவித்தியினால வந்தது. வியாவிருத்தை பிரிச்சு காட்டக்கூடியது அவித்யா. அந்த வியாவிருத்தின்றது அவித்யான அர்த்தங்க. வியாவிருத்தை அவைகள் போன பிறகு சுவாத்ம ரவிஸ்தையோ, ஐக்கியம் சுவாத்ம ரவிஸ்தையோ, இந்த சரீரத்துல இருக்கிறதும் அந்த ரவி சூரியன்ல இருக்கிறதும் ஐக்கியத்தை அடைகிறது. சத்தியம் ஞானம் விதி அஸ்மாது அசத்தியாதி அர்த்தவாரணாது வேதாஸ்திரயஸ்ய வியாவிருத்தே ஐக்கியம் சுவாத்ம ரவிஸ்தையோ. சத்தியம் ஞானம் அப்படின்னு ஆரம்பிச்சு எதுக்காக சொன்னோம்? அசத்தியம் அஜ்ஞானம் இவர்களையும் பிரிச்சு காட்டுறதுக்காக. அஸ்மாத் அசத்தியாதி அர்த்தவாரணாது வேதாஸ்திரயஸ்ய வியாவிருத்தே. இப்ப சத்தியம் அசத்தியம் இந்த வேதங்கள்லாம் எங்கிருந்து வந்தது? அவித்தியினால வந்து வியாவிருத்தே. அது போன பிறகு ஐக்கியம் சுவாத்ம ரவிஸ்தையோ. காரியேன இது அங்க பாஷையில் சொன்னது, இவரும் சங்கிரகம் பண்ற. காரியேன ரசலாதேன பிராணனாதி உபபத்திபிஹி அஸ்தீதி அபாக்கிரியா ஏதஸ்ய பிராகு பாஷ்யகிருத ஸ்வயம். பாஷ்யக்கார் எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கார். என்னென்ன சொல்லியிருக்கார்? காரியம், ரசலாபம், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம குறித்து வச்சுன்னு பார்த்தோம். பிராணனாதி உபபத்திபி, இந்த காரணத்தினால உபபத்திபி அஸ்தீதி அபாக்கிரியா ஏதஸ்ய. ஏதஸ்ய இந்த சந்தேகத்துக்கு எந்த சந்தேகம்? முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? பிரம்மம் இருக்கா இல்லையா? பிரம்மம் அஸ்தீத்தியேவ உபலப்தவியன்றதுக்கு அப்புறம் இந்த பிரம்மம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டு 3 கேள்வி. அதோடு பிரஷ்னா உதா வித்வானமும் லோகம் பிரேத்திய அங்கதானே அந்த கேள்விகள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தானே இந்த மீமாம்சை எல்லாம் வந்தது. அந்த முதல் கேள்விக்கு பதில் இங்க இருக்கான். அஸ்தீதி அபாக்கிரியா ஏதஸ்ய பிராகு. அதனால இந்த உபபத்திகள் சொன்னதுனால, காரியேன ரசலாதேன பிராணனாதி பிரவேசம் இவைகள்லாம் சொன்னதுனால உபபத்தி அஸ்தீதி அபாக்கிரியா ஏதஸ்ய, பிரம்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு அஸ்திநாஸ்தி பிரச்சனத்துக்கு அபாகிருதி அது நீக்கப்பட்டது. பாஷ்யகிருத ஸ்வயம் பிரஷ்னயோர் அஸ்திநாஸ்தி வியாக்கியாதத்வா அத அதுனா ஆஹோ வித்வானமும் லோகம் இது அஸ்ய அபாக்கிரியா உச்சது. அதான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டார்? வித்வான் போறானா இல்லையா, அவித்வான் போறானா இல்லையான்னு 3 கேள்வியா பண்ணார். இல்ல 4 கேள்வி மட்டும் இல்ல 3 போறோம் அப்படின்னு மாத்திட்டாருங்க. அது போய் பார்த்துக்கணும். அதனால முதல் கேள்விக்கு பதில் சொன்னதுனால இப்ப அடுத்தது வித்வான் போறானா இல்லையா, வித்வான் அவித்வான் 2 பேரும் போறாளா இல்ல ஒருத்தன் தான் போறானா, வித்வான் எங்க போறான் போகலையா, இப்படித்தானே கேள்வி போன்றது. அந்த வித்வான் போறானா இல்லையா, மரணத்துக்கு அப்புறம் வித்வான் வந்து பிரம்மத்தை அடைகிறானா இல்லையா, அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்லணும். பிரஷ்னையோ அஸ்திநாஸ்தி வியாக்கியாதத்வா அத பிறகு அதுனா இப்பொழுது ஆஹோ வித்வான்